ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன நேரம் பத்தின இன்ஃபர்மேஷனையும், இன்னைக்கு டிசம்பர் மாசத்துக்கு 1ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கு ரூ. 300 தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகமா தான் எரர் இருந்தது. ஒரு மாசம் ஃபுல்லா ஓபன் ஆகும்போது கூட ரூ. 300 தரிசன டிக்கெட் ஓரளவுக்கு நார்மலா புக்கிங்ஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி பாதி நாட்கள் ஓபன் பண்ணும்போது பேமெண்ட் எரர் இந்த மாதிரி அதிகமாவே இருந்தது. அதுக்கு அடுத்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு ஒரு 2 டிக்கெட், 1 டிக்கெட் இந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்கு. நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு டிக்கெட் எவ்வளோ ட்ரை பண்ணியும் கிடைக்கல, வேற ஆப்ஷன்ல நாங்க எப்படி புக் பண்றது அப்படின்னா, ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் டிக்கெட் கூட தர்ஷன் டிக்கெட் ப்ரொவைட் பண்றாங்க. இது இப்போதைக்கு நவம்பர் மாசத்துக்கு ஓபன் ஆகிட்டு இருக்கு. டிசம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க. அதுல உங்களுக்கு பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தர்ஷன் டிக்கெட் வரும். தமிழ்நாட்டுல சென்னையில இருந்து நீங்க பஸ்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பஸ் டிராவல் அதுல யூஸ் பண்ணிக்கலாம். ஒசூர்ல இருந்து இருக்கு, கள்ளக்குறிச்சியில இருந்து போற பஸ்ல வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிருப்பாங்க. இல்ல எங்களுக்கு டிக்கெட் மட்டும் தான் வேணும், நாங்க ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா பஸ் சார்ஜஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். அது கூடவே உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட்டும் வந்துடும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு சாமி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியா நீங்க வந்து திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா காலையில டைம்ல கவுண்டர்ல இருந்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்க வந்து தர்ஷன் போகலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க வந்து டூர் மாதிரி போற மாதிரி இருந்ததுன்னா தமிழ்நாடு டூரிசம்ல உங்களுக்கு டிக்கெட்டோட சேர்த்து பஸ்ல அவங்களே கூட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடியே வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன்ல டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றனால அதுல உங்களுக்கு வந்து டிசம்பர் மாசத்துக்கு அவைலபிள் ரொம்ப கம்மி தான். ஸோ இதுல வந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் வர்ச்சுவல் சேவால டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சேவா செலக்ட் பண்ணிட்டு நீங்க தர்ஷன் அவைலபிலிட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா டிக்கெட்லயுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கல்யாணோற்சவத்துல மட்டும் ஒரு டிக்கெட் இருக்கும். ஆனா அது வந்து நம்மளால புக் பண்ண முடியாது. ரீசன் வந்து கல்யாணோற்சவம் வந்து ஒரு கப்பிள் டிக்கெட் அப்படின்றனால நமக்கு 2 டிக்கெட்ஸோட கவுண்டிங் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கு பாருங்க ஒரு டிக்கெட் தான் இருக்கு. ஸோ ஒரே ஸ்லாட்டுக்கு நம்ம வந்து 2 டிக்கெட் புக் பண்ணணும். ஒரு ஸ்லாட்டுக்கு ஒரு டிக்கெட் தான் பேலன்ஸ் வந்து இருக்க மாதிரி காட்டுது. அதனால இதுவுமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டும் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து வர்ச்சுவல் சேவோட டிக்கெட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு ஏதாவது வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா ஷேர் பண்றேன். 23ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்க டிக்கெட்டு மேபி வந்து அவங்க நவம்பர் மாசம் ஸ்டார்டிங்லயோ இல்ல எண்டிங்லயோ டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எப்ப வேணாலும் ஓபன் பண்ணலாம். அதை பத்தி அபிஷியல் டிஸ்கஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த 9 நாட்கள் உங்களுக்கு துவார தரிசனத்துக்கான நாட்களா இருக்கும். அடுத்த மாசம் 18ஆம் தேதிக்கு மேல ஜனவரி மாசத்துக்கான டிக்கெட் புக்கிங்கோட எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ கூட மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எப்போ அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு டிசம்பர் மாதம் இருக்கக்கூடிய தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் எல்லாமே முடிஞ்சுது. இதுக்கு அடுத்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்து திருமலையோட திருப்பதியோட ரூம் புக்கிங் வந்து கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பேலன்ஸ் பிளாக் பண்ணியிருக்க டேஸ்க்கும் வந்து அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை அந்த நாட்கள் பிளாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கன்ஃபார்மாக தெரியல. மேபி வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி துவாதசி அந்த 2 நாட்களை தவிர மீதி நாட்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. இல்ல அவங்க வந்து வைகுண்ட துவார தரிசன டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டு கூட அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு அஃபிஷியல் அப்டேட் வந்தால் தான் தெரியும். இன்னும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல அவங்க வந்து அப்டேட் பண்ணல, இந்த அக்கமடேஷனோட அப்டேட் கொடுக்கல. பட் நாளைக்கு தான் வந்து ஓப்பன் ஆகணும். ரூம் தேவைப்படுறவங்க கண்டிப்பா ஓப்பன் போர்ட்டல்ல உங்களுக்கு ஓப்பன் ஆகும் போதே புக் பண்ணிக்கோங்க. அதை பத்தின லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னைக்கு தரிசனத்தோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு திருமலையில கிரௌட் அப்படின்னும் போது நார்மலா தாங்க இருக்கு. நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனமே எல்லாருமே லைன்ல தான் போயிட்டு இருக்காங்க. கம்பார்ட்மெண்ட்ல யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கல அப்படின்றது தான் அப்டேட். நேரடியா போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு ஒரு 3ல இருந்து 5 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப ரொம்ப கம்மியான டைம்ங்க. 3ல இருந்து 5 மணி நேரம் தான் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன்ல போனீங்கன்னா 1ல இருந்து 2 மணி நேரம், மத்தியான ஈவினிங் ஸ்லாட்ல கூட இதுதான் டைம். 300 தரிசனத்துக்கும் 1ல இருந்து 2 மணி நேரம் தான் ஆகுது. ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க மற்ற நாட்கள்ல தரிசனம் பாக்குறதை விட இந்த பிரம்மோற்சவத்துல ரொம்ப சீக்கிரமா நாங்க தரிசனம் பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா நேரடி இலவச தரிசனத்திலே நமக்கு ஒரு 3 to 5 அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ ரொம்ப சீக்கிரமா வந்து கியூல அவங்க வந்து அப்படியே லைன்லயே அனுப்பிட்டு தரிசனம் பார்க்க வச்சிடுறாங்க. பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கான ஸ்டேட்டஸ் படி எல்லா தரிசனமும் உங்களுக்கு வந்து நார்மலா இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு கீழ் திருப்பதியில கொடுக்கக்கூடிய கவுண்டரோட எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸ்டேட்டஸ் வந்து பாருங்க 11:26க்கு இன்னைக்கான டிக்கெட்டும் நாளைக்கான டிக்கெட்டும் அவைலபிள் இருக்கு. 26ஆம் தேதி காலையில 5, 6, 7 மணிக்கான 3 ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. மொத்தமா 11,354 டிக்கெட். 25ஆம் தேதி இன்னைக்கு 7 மணியோட ஸ்லாட்ல கம்மி ஒரு 194 டிக்கெட் தான் இருக்கு.
மீதி நாட்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்லாட் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டோட டோக்கன் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 1322 டிக்கெட் சேம் இன்னைக்கான டிக்கெட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. யாருக்காவது நாளைக்கு காலையில இருக்கக்கூடிய டிக்கெட் நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆஃப்லைன்ல இருக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன கவுண்டர்ஸ் விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அதுக்கு அடுத்து உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கு சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இங்க எல்லாமே எஸ்எஸ்டி டோக்கன் தான் கொடுப்பாங்க. நீங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு கூட தர்ஷன் போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். புரட்டாசி மாதத்துல எந்த நாட்களையாவது தர்ஷன் போனா பரவாயில்ல, ஏன்னா சனிக்கிழமையை தவிர மீதி நாட்கள் போனா பரவாயில்லன்னு நினைச்சீங்கன்னா வீக் டேஸ் ஓரளவுக்கு பிளான் பண்ணுங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கூட்டம் ஹெவியா தான் இருக்கும். ஆனா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பிரம்மோற்சவத்துல உங்களுக்கு இந்த சனிக்கிழமை கருட சேவை அந்த நாட்களை தவிர மீதி நாள் எல்லாமே உங்களுக்கு நார்மலா தான் இருக்கு. அதே மாதிரி திருமலையில 2024க்கான கேலண்டர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க. டிடிடியோட ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயே போயிட்டு நீங்க புக் ஸ்டோர்லயே வந்து வாங்கிக்கலாம். கேலண்டர் டைரிஸ் வந்து அவைலபிள் இருக்கு, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதோட போட்டோஸ் கூட நம்ம வந்து டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிரம்மோற்சவத்தோட 8வது நாள் நைட்டு வந்து அஸ்வவாகன சேவை வந்து இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரதோற்சவம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஸ்பெஷல், ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷலா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் இந்த பிரம்மோற்சவத்துல எந்த நாளுக்கு போனீங்க, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பா பார்க்குற வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டா இருக்கு. கண்டிப்பா டிக்கெட் புக் பண்ண எல்லாருக்குமே ஹாப்பி தர்ஷன். புக் பண்ண முடியாதவங்க கண்டிப்பா கவலைப்படாதீங்க. ஆஃப்லைன்ல கூட நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் போகலாம். நீங்க போற நாட்கள் ஓரளவுக்கு ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நேரடி தரிசனத்துல கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த அப்டேட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா லேட்டஸ்ட் அப்டேட்டையும் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இன்னொரு பயனுள்ள பதிவோட சந்திக்கலாம். நன்றி.